ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ஒரு லீக்டு பிளாட் ஸ்டோரியை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம், ஸ்பாயிலர் அலர்ட். நோவே ஹோம் நிகழ்வுக்கு பிறகு பீட்டர் பார்க்கர் பேசிக்கலி ஒரு கோஸ்டா மாறிட்டாருங்க. அதாவது பீட்டர் பார்க்கர்னு ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிறது அந்த சிட்டியில யாருக்குமே தெரியாது. பீட்டர் தன்னுடைய எல்லா நேரத்தையுமே ஸ்பைடர்மேனா இருந்து மக்களை காப்பாத்துறதுலாம் செலவு பண்றாரு. அதாவது பீட்டர் தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழ்றாருங்க. அது மட்டும் இல்லாம நெட்டும் எம்ஜேவும் தான் இல்லாம இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தனக்கு தானே கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாராம். பீட்டர் பார்க்கர் தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு சில ஷாட்ஸை காமிச்சு பேக்ரவுண்ட்ல ரொம்ப சோகமான மியூசிக்கை ப்ளே பண்ணுவாங்களாம். அடுத்ததா ஸ்பைடர்மேன் பி லிஸ்ட் சி லிஸ்ட் வில்லன்களான கெமிலியன், டரண்டுலா, ராம்ராட், ரைனோ, பூமரங் அப்படின்னு இந்த மாதிரியான சின்ன வில்லன்களை எதிர்த்து ஃபைட் பண்ற மாதிரி ஒரு குயிக் மான்டேஜ் காமிப்பாங்களாம். அதனாலேயே ஸ்பைடர்மேனை நியூயார்க் சிட்டி மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே ஒருத்தங்களை தவிர அவங்க தான் டிஓடிசி. டிஓடிசி ஸ்பைடர்மேனை எப்படியாவது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பீட்டர் பார்க்கர் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை மறந்து ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த மாண்டேஜ கடைசியா பீட்டர் பார்க்கருக்கு அவருடைய பவர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காமிச்சு முடிப்பாங்களாங்க. லைக் பீட்டர் பார்க்கர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோ அந்த அளவுக்கு அவருடைய பவர்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்குது. எப்போதெல்லாம் ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப் கிடைக்குதோ அப்போல்லாம் ஸ்பைடர்மேன் ரொம்பவே அக்ரெசிவா இருக்காருங்க. அவருடைய பாடி ஷேப்புமே மாற ஆரம்பிக்கிறார். டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி ஸ்பைடர்மேனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜீன் கிரேவை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் ஜீன் கிரே ஒரு பதிவு பண்ணப்படாத மியூட்டன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அன்கண்ட்ரோலபிளான பவர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த மியூட்டன்ட் கான்செப்ட் தாங்க இருக்குது. ஜீன் கிரே தான் எப்படியாவது சுதந்திரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த டிஓடிசி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜீன் கிரேவுக்கு ஸ்பைடர்மேனை சுத்தமா பிடிக்காதாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் ஒரு பொறுப்பற்ற ஆளா, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறாரு. ஸ்பைடர் மேனால தான் இருக்கிற நிலைமை கூட மோசமாகுது அப்படின்னும் அதனாலதான் டிஓடிசி தன்னையுமே தோற்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்பைடர் மேனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே நடக்குது அப்படின்னு டிஓடிசி நினைக்கிறாங்க. அதே ஆங்கிள் தான் ஜீன் கிரேவியுமே பாக்குறாங்க. அதே சமயம் ஜீன் கிரே தனியால இல்லைங்களாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பனிஷருமே இருக்காங்களா. அடுத்ததா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன் டோம்ஸ்டோனை பத்தி பார்ப்போம். டோம்ஸ்டோன் தான் இந்த படத்தோட பெரிய வில்லனா. மக்கள் பயத்துல இருந்ததா நான் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மோசமான வில்லனா. டோம்ஸ்டோன் டிஓடிசி பாதுகாப்புல இருக்கிற ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்க ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீய நிஞ்சா டீமை ஹையர் பண்றாங்க. டிஓடிசி ஸ்கார்பியனை ஒரு செக்யூர் லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்களாங்க. அதாங்க லீக்டு வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்களே அந்த கான்வே சீன், அதே சீன் தான். இந்த ஹேண்ட் டிஓடிசியை அட்டாக் பண்ணி ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ ஸ்பைடர்மேனோட என்ட்ரி. டிஓடிசியோட வாகனம் ஒரு பிரிசன் மேல மோதி அங்கிருந்து மேக் கார்கன் அதாவது ஸ்கார்பியன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த மோதலுக்கு பிறகு ஹேண்ட் டீம் ஜெயில இருக்க இன்னும் நிறைய கைதிகளை தப்பிக்க வைக்கிறாங்களாம். இந்த இடத்துலதான் ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய நிஞ்சா டீமோட ஃபைட் பண்றாராம். ஆனால் ஸ்பைடர்மேனுக்கு மறுபடியும் அந்த பவர் ப்ராப்ளம் வந்துருச்சாங்க. அதனால அவரால் சமாளிக்க முடியல. சோ பனிஷர் அவரை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. பீட்டருடைய உடல் ஒரு உருமாற்றத்துக்கு உள்ளாக முயற்சி பண்ணி தன்னை சுத்தி ஒரு குக்கூனை உருவாக்குறாங்க. இதனால பீட்டரால அவருடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம எக்ஸ்ட்ரா கைகள் வந்து போகுதாங்க. அதாவது 90ஸ்ல ஒளிபரப்பப்பட்ட ஸ்பைடர்மேன் கார்ட்டூன்ல காமிக்கிற மாதிரி ஸ்பைடர்மேனுக்கு எக்ஸ்ட்ரா கைகள் வந்துருச்சாங்க. டோம் ஸ்டோன் கார்கனை ஸ்கார்பியனா மாத்தி ஸ்பைடர்மேனை கொல்ல அனுப்புறாரு. நியூயார்க் தெருக்கல்ல ஸ்பைடர்மேனுக்கும் ஸ்கார்பியனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில என்னதான் ஸ்பைடர்மேன் கடைசியா வின் பண்ணாலும் பீட்டருக்கு மறுபடியும் அந்த பவர் ப்ராப்ளம் வந்து வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்கார்பியன் எஸ்கேப் ஆயிட்டாரு. சோ இப்போ ஸ்பைடர்மேன் தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் ப்ரூஸ் பேனர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை தேடி போறாருங்க. பேனருக்கு ஒரு பக்கம் பீட்டருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், இன்னொரு பக்கம் டிஓடிசி. இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்த்து பேனரை சேவேஜ் ஹல்கா மாத்த போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கதாங்க ட்விஸ்ட். இங்க வரப்போறது சேவேஜ் ஹல்க் இல்லங்க, கிரே ஹல்க். இப்போ பேனர் தன் கண்ட்ரோல இழந்து மொத்த சிட்டியுமே போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஸ்பைடர்மேன் வழக்கம் போல பேனருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாருங்க. பனிஷர் சம மாசா ப்ரூஸ் பேனரை சமாளிக்க ஒரு டேங்க் எடுத்துட்டு வராங்க. ரெண்டு பேராலையுமே சமாளிக்க முடியலையா. கடைசியா ஜீன் கிரே தான் ப்ரூஸ் பேனரை பேக் டு நார்மல் கொண்டு வராங்களா. ப்ரூஸ் பேனர் பேக் டு நார்மல் வந்துட்டாரு, எல்லாம் ஓகே அப்படின்னு யோசிச்சா பீட்டர் பார்க்கரோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகி கண்ட்ரோல் இல்லாம ஒரு மேன் ஸ்பைடரா மாறிட்டாங்க. ஸ்பைடர்மேன் கிட்டத்தட்ட ஒரு மிருகமா மாறி எல்லாரோடையுமே சண்டை போடுறதா கண்ட்ரோலே இல்லையா. அப்போ ஜீன் கிரே தன்னுடைய டெலிபாத்திக் பவரை பயன்படுத்தி ஜீன் கிரே பீட்டர் கிட்ட நீ ஸ்பைடர்மேனா இருக்கிறது முக்கியம் தான், அதே சமயம் நீ பீட்டர் பார்க்கரா இருக்கிறது முக்கியம், உன்னுடைய ஹியூமன் பார்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அதனால
பீட்டர் பார்க்கர் பேக் டு நார்மல் ஆகுறாரு. அந்த சமயத்துல ப்ரூஸ் பேனர் பீட்டர் பார்க்கருக்கு ஆன்டிடோட் செலுத்தி ஸ்பைடர் மேனோட ஸ்பைடர் மியூட்டேஷனை ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. அத்தோட ஜீன் கிரே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டாங்களாம். இதோட நம்ம ஜீன் கிரேவை சீக்ரெட் வார்ஸ் படத்துல தான் பார்ப்போமாங்க. பீட்டர் கடைசியா எம்ஜே மற்றும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹாரி ஆஸ்பானை கண்டுபிடிச்சு நோவே ஹோம் படத்துல நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டர் நான் ஸ்பைடர்மேனா இருக்கிறது முக்கியம் தான், அதே சமயம் பீட்டர் பார்க்கற இருக்கிறது முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயத்துல நெட்டுமே அங்க வர்றாங்க. கடைசியா போஸ்ட் கிரெடிட் சீன்ல டர்ம் ஸ்டோன் ரொம்பவே இருட்டான ஒரு இடத்துல யாருன்னு தெரியாத ஒரு பையரை மீட் பண்றாங்க. அந்த பையர் ஒரு சீல்டு வயல டேபிள்ல வைக்கிறாருங்க. அதுக்குள்ள இருக்கிறது சிம்பியாட். நோவே ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல காமிக்கப்பட்ட அதே பிசிறு சிம்பியாட் தாங்க. டர்ம் ஸ்டோன் அந்த வயலை பார்த்துட்டு அப்படியே ஸ்கார்பியனுமே பாக்குறாங்க. சோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சிம்பியாட்டோட முதல் ஹோஸ்ட் ஸ்கார்பியன் தான். ஆக்சுவலி இந்த பிளாட்டை படிக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அதே சமயம் நிறைய லூப் ஹோல்ஸுமே இருக்குங்க. என்னதான் இந்த கதையில ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் இந்த கதையை படிக்கும்போது சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க. அதனால தான் ஷேர் பண்ணேன். இந்த கதை எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குட் டே.